நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் கூடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் பெரிய மாட்டு சந்தை. இங்கே அதிகமாக எருமை, பால் மாடு இதெல்லாம் வாங்குறாங்க. நல்ல சேலுக்கு இங்கே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக வாங்குறவங்க, ஃபார்முக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சந்தையை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இங்கே கன்று குட்டியிலேருந்து பெரிய எருமை ஊரிலும் பால் மாடு, எருமை, காளை இதெல்லாமே வருது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எருமை, முரா கிராஸு, அப்புறம் ஆந்திரா சைடு இந்த மாதிரி நிறைய எருமைங்களாம் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோகுல்னு டீலர் ஒருத்தர் இங்கே கர்நாடகாவிலேருந்து வரவங்களுக்கு, ஆந்திராவிலேருந்து வரவங்களுக்கு, கேரளாவிலேருந்து வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எருமை வாங்கி கொடுக்குறாரு. இந்த எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 20க்குள்ளே வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்தது தான். அவர்கிட்ட எப்படி வாங்கி கொடுத்துருக்குறாரு, என்ன ரேட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. நான் எப்படிண்ணா இந்த வாரம் எல்லாம் எருமை வாங்கி கொடுத்தீங்க? இந்த வாரம் ஒரு 8 எருமை வாங்கியிருக்கோம். 8 எருமை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா. எருமை பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்துண்ணா. 3ஆம் ஈத்து. ஓகே. பால் நேரம் ஒரு 12 லிட்டர் வரணும். பால் 12 லிட்டர் வரும் 2 நேரமும். கண்ணு போகிறதுக்கு 1 வாரம் தான். நான் குழி விழுந்துருக்கேன். குழி ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுருவோம். ஓகே. அந்த மாதிரி குழி விழுந்துருந்தா கண்ணு சீக்கிரம் போட்டுருக்கணும். ஓகேண்ணா. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது வாங்கி கொடுத்துருக்கீங்களாண்ணா? இது வாங்கி இது ஒரிஜினல் முராண்ணா. ஓகேண்ணா. இது வாங்கி கொடுத்து இது பார்த்தீங்கன்னா முராவில் இது ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது ஈத்து கண்ணுங்கண்ணா? இது 2ஆம் ஈத்து. 2வது ஈத்து. இது இப்போ சனையாக இருக்குங்களா? இல்லை சனையாக இருக்கும். இதுவும் சனையாக இருக்குது. இப்போ இந்த வாரம் எத்தனை செனை எருமை வாங்கி கொடுத்துருக்கீங்க? 4 செனரும் ஒரு கண்ணு எருமை. 4 செனை எருமை, ஒரு கண்ணு எருமை. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகும் கண்ணு போகிறதுக்கு. இதுவும் கண்ணு போகிறது 20 நாள் ஆகிடும். ஓகே. இது நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுலே நீங்கள் வாங்கி கொடுக்குறதுல இது கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குது. ஒரிஜினல் முரா நல்லா. ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுவும் சனையாக இருக்குங்களாண்ணா? இதுவும் சனை எருமை நல்லா இருக்குது. மடியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது. கை கறவைக்கு இதுக்கு மிஷின் கறவைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. கண்ணு எருமை. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு எருமையாக இருக்குது. இதுவும் பால்லாம் மடியெலாம் நல்லா இருக்குது. பால் எத்தனை லிட்டருங்கண்ணா? இது பால் ஒரு 16 லிட்டர் வரும். 16 லிட்டரு. ஓகே. கண்ணு என்ன கண்ணுங்கண்ணா? இது கெடா கண்ணு. ஓகே. நல்லா பார்த்தீங்கன்னா எருமை குவாலிட்டியான வாங்கி கொடுத்துருக்காரு. எந்த ஊருக்குண்ணா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? அது 3 சென்னை போகுதுண்ணா. 4 எருமை சேலம் போதும். 4 எருமை சேலம் போகுது, 3 சென்னை போகுதுங்களா? ஓகேண்ணா. கண்ணு போட்டு எத்தனை நாள்ண்ணா ஆகுது? கண்ணு போட்டு ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரம் இருக்கும். ஓகேண்ணா. வேற என்ன என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கீங்கண்ணா? வேறு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுவும் வாங்கி கொடுத்துருக்கீங்களாண்ணா? அது ஒரு 4 எருமை. இப்போ இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தது தான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டை எருமை தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகே. எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் நீங்கள் இது எத்தனை வருஷமாக நான் பண்ணிருக்கீங்க? 10 வருஷமாக பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு மெயின் பிஸ்னஸாக இல்லை சைடாக பண்ணுறீங்க? மெயின் பிஸ்னஸாகவே பண்ணிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா மெயின் பிஸ்னஸாகவே நீங்கள் இதை பண்ணிருக்கீங்க. ஓகேண்ணா. எந்தெந்த ஊர்லேருந்து நான் உங்ககிட்ட வந்து வாங்குறாங்க எருமையெல்லாம்? எல்லா சைடுலேருந்து வராங்க. வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றீங்க. மாட்டுக்கார் வந்தால் மட்டும் போதும். அவங்க வண்டி அரேஞ்ச் பண்ணி மாடு ஏற்றி விடுறதுலேருந்து வாங்குறது வந்து எல்லாமே நீங்கள் எல்லாமே பண்ணி நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஓகேண்ணா. வாரம் எத்தனை எருமை அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்க? ஆவரேஜாக 10 எருமை வாங்கி கொடுக்குறீங்க. வெளியிலேருந்து தான் அதிகமாக வராங்க. கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி இருந்து வராங்க. ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் இந்த சந்தை கூடுது. தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் பெரிய சந்தை. இங்கே எருமையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வருது. இங்கே வேணுன்றவங்க கேட்டல் டீலர் கோகுல் அவரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல எருமையாக வாங்கிக்கலாம் அவர்கிட்ட. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் மாடு, எருமை 2மே பண்ணுறீங்க. இப்போ எருமையிலேயும் பால் மாடு இந்த வாரம் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா காளை கேட்குறாங்களா இல்லை எருமையில் பால் மாடு கேட்குறாங்களாண்ணா? எருமையில் பால் மாடு தான் கேட்குறாங்க. ஓகே. எப்படிண்ணா அந்த பால் உங்களுக்கு நல்லா வாங்குறாங்களா இல்லை எருமையில் பால் வேணும் அப்படின்ற மாதிரி வாங்குறாங்களாண்ணா? எருமை தானே பெஸ்ட்டு ஓரளவுக்கு. மாட்டு ரேட்டாக தான் எருமை இருக்கும். இது கூட பால் திக்னஸாக இருக்குது, ஃபேட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மாட்டு பால் எடுத்துக்கலாம் 30 வரும். எருமை பால் எடுத்துக்கலாம் 50 ரூபா 55 ரூபா எங்கள் சைடில் வாங்குறாங்க. லிட்டரு பார்த்தீங்கன்னா 50 ரூபா 55 ரூபா வரலுமே போகுது.
பால் நல்லா தரமாக இருக்குது இங்கே. திக்னஸாக நிறையா இருக்கும், ஃபேட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் இறம பால் தான் மேக்ஸிமம். ஃபார்முக்கு ஒரு 10 வாங்குற காஸ்ட்டு தான் இறமே இருக்குங்க. 10 மாடு வாங்குற காஸ்ட்டு தான் இறமே இருக்குங்க. மாட்டை வந்து இந்த இறம் வாங்கிட்டு போயிடலாம் வச்சுக்கோங்க. ஓகே. பால் 50 ரூபா 55 ரூபா லிட்டர் கிடைக்கும். 50 ரூபா போகலாம்னா 30 35 ரூபா அந்த மாதிரி இறமே வாங்கிட்டு போகலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து வாங்குறவங்க வந்து அதிகமாக உங்ககிட்ட ஃபார்முக்காக வாங்குறாங்களா இல்லை வீட்டு யூஸ்க்காக வாங்குறாங்க? வீட்டு யூஸ்க்கும் வாங்குவாங்க, ஃபார்முக்கு வாங்க, வீட்டு யூஸ்க்கும் வீட்டு யூஸ்க்கும் வாங்குறாங்க, ஃபார்முக்காகவும் வாங்குறாங்க. வீட்டு யூஸ்க்கு வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பால் அதுக்காக மட்டும், அந்த தேவைக்காக மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபார்முக்கும் அதே மாதிரி பால் தானே தேவை. ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து வச்சுருந்து ரீசேல் பண்ணுவாங்க. வீட்டுக்காக ஒருத்தர் 2 பேர் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா பால் குவாலிட்டிக்காக மட்டும்தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு பால் வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த பால் எருமை பால் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இது வாங்குறாங்க. ஓகே. அவங்ககிட்ட வந்து வாங்குறாங்களா நான் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக கிடைக்குது இல்லைங்களா அவங்களுக்கு, அதனால் உங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்க. ஓகே ஓகேண்ணா. மடி எடுத்து ஃபோட்டோ பாருங்க. இல்லை ஃபோட்டோ தேவையில்லை, வீடியோ எடுத்தால் அப்படியே அதுலேருந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு ஜூம் பண்ண முடியும். ஜூம் கிடையாது. இப்படி எடுத்துக்கலாம், தெரியுது 2. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அண்ணா தான் பார்த்தீங்கன்னா கோகுல். இவர் தான் சந்தையில் பார்த்தீங்கன்னா கேட்டல் டீலராக இருக்கார். இப்போ வந்து கேட்குறவங்களுக்கு எருமை மாடு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட எப்படி வாங்கி கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த வாரம் 2 எருமை வாங்கி கொடுத்துருக்கீங்களாண்ணா? ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு முறா கிராஸு, அது ஒரு முறா, அது ஒரிஜினல் முறா, இது கிராஸு. ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா பால் எப்படின்னா எருமை எப்படின்னா இருக்குது? 2 நேரம் அது 20 லிட்ரு, இது 16 லிட்ரு. ஓகே ஓகே. 2 செனையாக இருக்குங்களாண்ணா? 2 செனையாக இருக்குங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. இது இன்னும் 1 வாரம் ஆகும்ண்ணா. 2 வாரம் ஆகும். 1 வாரம் அது 2 வாரம். ஓகே ஓகேண்ணா. இது எத்தனாவது ஈத்து கண்ணுன்னு தெரியுங்களாண்ணா? இது 3ஆம் ஈத்துனா, இது 2ஆம் ஈத்து. இது 3ஆவது ஈத்து கண்ணு, அது 2ஆவது ஈத்து கண்ணு. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வாங்கி கொடுத்துருக்காரு. இங்கே வியாழக்கிழமை சந்தைக்கு வந்தோம்னா மாதிரி நல்ல குவாலிட்டியாக எருமை வாங்கிக்கலாம். எருமை வேணுன்றவங்க இதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சென்னையில் இருக்குது, முறா 1, முறா கிராஸ் 1. தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பெரிய சந்தை. இந்த சந்தைக்கு வந்தோம்னா கேட்டல் டீலர் கோகுல் அண்ணாட்ட வந்தோம்னா நல்ல எருமையாக வாங்கி கொடுப்பாரு. அண்ணா இது எந்த ஊருக்காருங்க நான் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது ஒன்று கரூர் போதுண்ணா, ஒன்று சேலம் போதுண்ணா. ஓ, சேலம் 1 கரூர் 1. ஓகே ஓகேண்ணா. இது கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சாண்ணா? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே ஓகே. அது 2 பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. முறா 1, முறா கிராஸ் 1. 2 எருமையும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எருமை வேணுன்றவங்க அண்ணாவை கால் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கெடா கண்ணு. ஓகேண்ணா. இப்போ கண்ணோட பார்த்தீங்கன்னா இது வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. பால் எப்படிங்கண்ணா? பால் எப்படி கறவையெல்லாம் நல்லா இருக்குங்களாண்ணா? காம்பும் 4 காம்பும் நல்லா இருக்குது, கறவையெல்லாம் நல்லா இருக்குது. கைக்கரையும் போட்டுக்கலாம், மிஷினுக்கும் போட்டுக்கலாம். ஓகே. இது வீட்டு யூஸுக்கு நல்ல தரமான ஒரு இறங்க. ஓகே ஓகே. இது எத்தனாவது ஈத்து கண்ணுங்கண்ணா? இது 2ஆவது ஈத்து கண்ணு. ஓகே ஓகே. பால் எத்தனை லிட்டர்ண்ணா? இது 2 நேரம் சேர்த்து 14. ஓகே ஓகேண்ணா. இது முறாங்களாண்ணா? ஓகே ஓகே. மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது. இது எந்த ஊருக்குங்கண்ணா வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது கரூர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. 2 எருமை கரூருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா கண்ணோட வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது, எருமை நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது முறாங்களாண்ணா? 2. ஓகே. நான் 2 எப்படி நான் செனையாக இருக்கீங்களா இல்லை கண்ணு? 2 செனையாக இருக்குது. எத்தனை மாதம் செனைங்கண்ணா?
நான் இது கண்ணு போட போகிறோம்னா ஒரு 5 நாள் தான். 5 நாளில் கன்று போட்டுரும். ஒரு 6 நாள் ஆகும். 6 நாள். ஓ, அது சீக்கிரம் கன்று போட்டுரும். அது 6 நாளில் கன்று போட்டுரும். இது ஒரு 5 நாளில் கன்று போட்டுரும். ஓகே. எப்படிண்ணா கறவையெல்லாம் எப்படிண்ணா? கறவை 2 நாளைக்கு ஒரு 5 லிட்டர் வரும். அது ஒரு 12 லிட்டர் வரும். 2 நேரம் நல்லா இருக்கு. கறவை 5 லிட்டரு 12 லிட்டரு. ஓகே ஓகேண்ணா. மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முறா. ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து கன்று. இது எந்த ஊருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது ரெண்டுமே சென்னை போகணும். சென்னை போகுது. ஓகே ஓகே. இது 3ஆம் ஈத்துனா இது 2ஆம் ஈத்து. ஓ, அது 2வது ஈத்து, இது 3வது ஈத்து. ஓகே. இது 3ஆவது. 3வது கண்ணு. ஓகே. அப்படியே நடையில் விடுங்கண்ணா. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது மாதிரி ஃபார்முக்கு வீட்டுக்கு வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வியாழக்கிழமை சந்தை, கருங்கல்பாளையம், ஈரோடு மாவட்டம். இங்கே கோகுல் டீலர்கிட்ட வந்தீங்கன்னா நல்ல எருமையாக குவாலிட்டியாக வாங்கி கொடுக்குறாரு.